எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஹீரோ அனுமன். அவரோட வீரத்தையும் பக்தியையும் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவரோட பிறப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசிய கதை இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா, அனுமன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ராம பக்தி தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த பக்திக்கெல்லாம் முன்னாடி அவரோட பிறப்பே ஒரு பெரிய தெய்வீக நோக்கத்துக்காக நடந்தது. அந்த ரகசியம் தான் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே சொல்லிடுறேன், இந்த கதை இங்க பூமியில ஆரம்பிக்கல. இதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே வானுலகத்துல ஒரு மாபெரும் ஹீரோவை உருவாக்க ஒரு பிரபஞ்ச திட்டமே தீட்டப்பட்டுச்சு. அங்க இருந்துதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. சரி, கதையோட கட்டத்துக்குள்ள போலாமா? இந்த தெய்வீக திட்டம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாம் கைலாசத்துல சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருந்தப்போதான் ஆரம்பிச்சது. அப்போ சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு, மகாவிஷ்ணு பூமியில ராமனாக அவதரிக்க போறாரு. தர்மத்தை நிலைநாட்ட போற அந்த ராமருக்கு உதவுறதுக்காக நானும் என்னோட 11வது ருத்ர வடிவத்துல பூமிக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை. சிவனோட இந்த பிரம்மாண்டமான பயணத்துல தானும் ஒரு பங்களிப்பு செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்படிதான் இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக ஒண்ணு சேருது. சரி, 2 பேரும் சேர்ந்து அவதாரம் எடுக்கணும்னா என்ன உருவத்துல எடுக்கிறது? இது ஒரு பெரிய விவாதமா மாறுச்சு. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. ராமருக்கு சேவை செய்யணும்னா அதுக்கு மிகச் சரியான வடிவம் எது? இந்த தெய்வீக அவதாரம் என்ன உருவத்தை எடுக்கணும்? பாருங்க, வானர வடிவத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு, ஒரு சேவகன் எப்பவும் தன் தலைவனை விட பணிவா இருக்கணும். அதனால மனுஷ வடிவம் எடுத்தா சரி வராது. 2வது, ரொம்ப முக்கியமா, நந்தி தேவர் கொடுத்த ஒரு சாபம். ஒரு குரங்கு தான் ராவணனோட ராஜ்யத்தை அழிக்க காரணமா இருக்கும்னு அந்த சாபம் சொல்லுச்சு. அதையும் நிறைவேற்றணும் இல்லையா? அதனாலதான் இந்த வானர வடிவம். இந்த இடத்துல தான் பார்வதி தேவி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அப்படியானால் நான் வாளாக இருப்பேன்னு. யோசிச்சு பாருங்க, சிவனோட சக்தி உடலாகவும் பார்வதியோட சக்தி வாளாகவும் மாறுது. இதனாலதான் அனுமானோட வாள் அவ்வளவு அழகாகவும் அதே சமயம் கணிக்க முடியாத சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. ஓகே, வானத்துல நடந்த திட்டமெல்லாம் போதும். இப்போ பூமிக்கு வருவோம். இங்க ஹனுமானோட பிறப்புக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான தொடர் நிகழ்வு தான். ஒரு பக்கம் தசரத மகாராஜா யாகம் பண்றாரு. அந்த யாகத்தோட பிரசாதத்தை ஒரு பருந்து தூக்கிட்டு போகுது. அந்த பருந்துக்கு வாயுதேவன் வழிகாட்ட அது நேரா தவத்துல இருந்த அஞ்சனை தேவியோட கைகள்ல அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து சேர்க்குது. எல்லாம் ஒரு கோர்வையா கச்சிதமா நடந்த மாதிரி இருக்குல்ல? அப்படி அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறந்த அந்த அழகான குழந்தைக்கு அவங்க அம்மா ரொம்ப ஆசையா சுந்தரன்னு பேர் வச்சாங்க. இதுதான் அவரோட குழந்தை பருவ லீலைகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமையுது. இப்ப நாம சுந்தரனோட குழந்தை பருவத்துல நடந்த ரொம்பவே பிரபலமான ஒரு கதைக்கு போக போறோம். இந்த கதை அவரோட சக்தியை மட்டும் இல்ல, அவரோட புகழ்பெற்ற பெயருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் நமக்கு சொல்லும். ஒரு நாள் காலையில நம்ம குட்டி சுந்தரனுக்கு ஒரே பசி. அப்போ வானத்துல உதிச்சு வர்ற சூரியனை பார்க்கறான். அது ஒரு பெரிய செக்க சிவந்த பழம்னு நினைச்சிட்டான். அடுத்த நிமிஷமே அதை பிடிச்சு சாப்பிடணும்னு ஒரே பாய்ச்சலா வானத்துக்கு பாஞ்சான். இது ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம் தான். ஆனா ஒரு தெய்வத்தோட அளவற்ற சக்தியை காட்டுது இல்லையா? குழந்தைய காப்பாத்தணும் இல்லையா? அதனால இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தால மெதுவா அவரோட தாடையில தட்டுறாரு. இதனால அவரோட தாடை கொஞ்சம் மாறி போகுது. அன்னைக்குல இருந்து தான் அவருக்கு அனுமன்னு பேர் வருது. அனுமன்னா வளைந்த அல்லது பெரிய தாடையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த குட்டி ஹீரோவோட குறும்புத்தனம் இதோட நிக்கல. அந்த குறும்புத்தனத்தால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு இப்ப பாப்போம். பால அனுமன் தன்னோட அளவற்ற சக்தியால சும்மா இருக்காம காட்டுல தவம் செஞ்சுட்டு இருந்த முனிவர்களோட யாகத்தை எல்லாம் கலைக்கிறது, மரத்துல ஏறி நின்று அவங்க மேல கல்ல தூக்கி போடுறதுன்னு ஒரே சேட்டை. அவரால முனிவர்களுக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்துச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முனிவர்கள் கோபத்துல சாபம் கொடுக்கல, அது ஒரு தண்டனையே இல்ல. அவங்களுக்கு அனுமாரோட அவதாரம் நோக்கம் தெரியும். அதனால சரியான நேரம் வர வரைக்கும் அந்த சக்தியை கட்டுப்படுத்த நினைச்சாங்க. அவங்க கொடுத்தது ஒரு மென்மையான சாபம் தான். உன்னோட உண்மையான பலம் என்னன்னு ஒருத்தர் உனக்கு ஞாபகப்படுத்துற வரைக்கும் நீ அதை முழுசா மறந்துருப்பாய். இதுதான் பின்னாடி ராமாயணத்திலே ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. வாங்க இப்போ அனுமானோட அவதார கதையோட கடைசி கட்டத்துக்கு போலாம். அதாவது அவரோட கல்வி பயணம், அப்புறம் அவரோட சேவையின் தொடக்கம், அடுத்து அவரோட படிப்பு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் யாரை தெரியுமா குருவா தேர்ந்தெடுத்தாரு? சாட்சாத் சூரிய பகவானையே. சூரியன் வானத்துல பயணம் செய்ய அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து பயணம் செஞ்சே 4 வேதங்கள், தர்ம சாஸ்திரங்கள், சமஸ்கிருத இலக்கணம்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அப்போ பாருங்க, அவர் வெறும் சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய அறிவாளி கூட. கல்வியை முடிச்ச ஞானம் கிடைச்சதும்
அவருக்கு தன்னோட வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் புரிஞ்சது. அது வேற ஒண்ணும் இல்ல, ராமரோட வருகைக்காக காத்திருக்கிறது தான். அந்த சரியான நேரம் வர்ற வரைக்கும் தன்னோட அறிவையும் திறமையையும் சுக்ரீவனுக்கு மந்திரியா இருந்து பயன்படுத்தினாரு. எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பணிவோட சரியான நேரத்துக்காக காத்திருக்கு பாருங்க. அப்போ இந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர் தன்னோட உண்மையான பலம் தனக்கே முழுசா தெரியாம சரியான ஒரு தருணத்துக்காக ரொம்ப பொறுமையா காத்திருந்தாரு. இது அடுத்து நடக்க போற ஒரு மாபெரும் காவியத்துக்கு ஒரு அருமையான முன்னுரை மாதிரி இல்லையா? இந்த கதை நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய திறமையும் சக்தியும் கூட அது வெளிப்பட வேண்டிய சரியான தருணம் வர்ற வரைக்கும், ஒருத்தர் அதை நமக்கு ஞாபகப்படுத்துற வரைக்கும் நமக்கு தெரியாம உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்குமோ? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.